ஜாஸ்மின், நீ பத்திரமா வீட்ல இரு. நான் போய் இந்த பொற்காசுகளை மரவான் ஐயா வீட்ல கொடுத்துட்டு இருட்டுறதுக்குள்ள வீடு திரும்பி வந்துடுறேன். தன்னுடைய பேத்திக்கிட்ட இப்படி சொன்ன பாட்டி அந்த பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, நான் இந்த ஜென்மம் எடுத்ததே உங்களை மாதிரி ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். கவலைப்படாதீங்க, உங்களோட பொற்காசுகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். மர்வான் இப்படி சொன்னதும் அந்த பாட்டி அவங்க வச்சிருந்த பொற்காசுகளை மர்வான் கையில கொடுத்துட்டாங்க. மறுநாள் பாட்டி பக்கத்து கிராமத்துல அவங்க கொடுத்து வச்சிருந்த பொற்காசுகளை வாங்கறதுக்காக அந்த கிராமத்தை நோக்கி நடந்து போனாங்க. என்கிட்டயா பொற்காசுகளா? அதுவும் 500? பாட்டி, நீங்க விலாசம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொற்காசுகளை யார்கிட்ட கொடுத்துட்டு போனோம்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. பாட்டி, நீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு அந்த மர்வான் வீட்டுக்கு வாங்க. நீங்க அவர்கிட்ட கொடுத்த பொற்காசுகளை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன். இல்லம்மா, அவன் கொடுக்க மாட்டான். அவன் என்ன ஏமாத்த நினைக்கிறான். இந்த ஊருக்குள்ள அவனுக்கு நல்ல பேர் இருக்கிறதால எல்லாரையும் ஏமாத்துறான். ஒன்னால அவங்கிட்ட இருந்து அந்த பொற்காசுகளை வாங்க முடியாது. நானும் என்னோட பேத்தியும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இங்க பாருங்க பாட்டி, எங்ககிட்டயும் நிறைய செல்வம் இருக்கு. ஒருவேளை அந்த மர்வான் கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த பொற்காசுகளை வாங்கி கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு நானே 500 பொற்காசுகளை கொடுக்கறேன். நீங்க நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில தைரியமா திரும்பி வாங்க.